வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் பார்வையற்றவங்களுக்காக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம பேச போகிறோம். நம்ம மஹிதீன் அண்ணன் வந்துட்டு அ மஹிதீன் அண்ணனுக்கு அ பார்வை போயிடுச்சு. இவர் வந்து ஒரு 10, 15 வருஷமா பார்வை இல்லாம இருக்காரு. இப்போ ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி மாற்று சிகிச்சைக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்காரு. நம்ம மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மஹிதீன் அண்ணனுக்கு ரூ. 50,000 இருந்தா, மகிதீன் அண்ணனுக்கு ரூ. 50,000 இருந்தா மாற்று சிகிச்சை பண்ணலாம். மாற்று சிகிச்சை பண்ணா ஓரளவுக்கு இவருக்கு பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மகிதீன் அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 50,000 செலவு பண்ணி மாற்று சிகிச்சை பண்ணா ஓரளவுக்கு பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மகிதீன் அண்ணன் வந்துட்டு கஷ்டப்பட்டு போராடி இந்த ஒரு 3 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு போராடி ஒரு ரூ. 25,000 நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கட்டிட்டாரு. இவருடைய மாற்று சிகிச்சைக்கு நம்ம மகிதீன் அண்ணனுடைய மாற்று சிகிச்சைக்கு ரூ. 25,000 ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டிட்டாரு. இப்போ மீதி இருக்கிற ரூ. 25,000 ஹாஸ்பிட்டல்ல கட்டினா நம்ம மகிதீன் அண்ணனுக்கு வந்துட்டு மாற்று சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் மகிதீன் அண்ணனுக்கு பண்ணா கண்டிப்பா ஓரளவுக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க நம்ம மகிதீன் அண்ணன் வந்துட்டு வெறும் ரூ. 50,000 இல்லாம 3, 4 வருஷமா இருட்டிலேயே இருக்காரு. வெறும் ரூ. 50,000 இல்லாம 3, 4 வருஷமா இருட்டிலேயே இருக்காரு. இதே போல 1,00,000, 2,00,000, 3,00,000, 4,00,000 செலவு பண்ணா சில பேருக்கு வந்துட்டு 1/4 பார்வை, 1/2 பார்வை வரும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்காங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான வெளிச்சம் தெரியாம அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம மகிதீன் அண்ணனுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ரூ. 25,000 ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டினா அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாமான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ரூ. 50,000 ரூ. 25,000 வந்து 3 வருஷமா போராடி கட்டிட்டாரு. இன்னும் ஒரு ரூ. 25,000 கட்டினா மாற்று சிகிச்சை பண்ணலாமான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க, நம்ம உலகை வெல்லவா படத்தை யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் முன் வரணும். கண்டிப்பா நம்ம மகிதீன் அண்ணனுக்கு ஒரு ரூ. 25,000 அன்பளிப்பா கொடுக்கணும். அவருடைய மாற்று சிகிச்சைக்கு அன்பளிப்பா கொடுக்கணும். அந்த மாற்று சிகிச்சைக்கு யார் அந்த ரூ. 25,000 அன்பளிப்பா குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு படத்தோட வருமானத்துல, நம்ம உலகை வெல்லவா படத்தோட வருமானத்துல நான் 10 மடங்கா குடுக்குறேன். நம்ம மகிதீன் அண்ணனுக்கு யாரு ரூ. 25,000 அன்பளிப்பா குடுக்குறாங்களோ, அவருடைய மாற்று சிகிச்சைக்கு யாரு ரூ. 25,000 அன்பளிப்பா குடுக்குறாங்களோ, அந்த ரூ. 25,000க்கு 10 மடங்கா நம்ம உலகை வெல்லவா படத்தோட வருமானத்திலிருந்து நான் 10 மடங்கா குடுக்குறேன். ஏன்னா, ரூ. 25,000 செலவு பண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். மாற்று சிகிச்சை பண்ணா, அவருக்கு ஓரளவுக்கு பார்வை வந்துரும். பார்வை வந்ததுன்னு சொன்னா, அவருடைய குடும்பத்த அவரு ஓரளவுக்கு பார்த்துக்குவாரு. அவரு ஒய்ஃபு, குழந்தைங்கள ஓரளவுக்கு அவர் பார்த்துக்குவாரு. அவர் வந்து மெக்கானிக். அ கண்டிப்பா அவருக்கு வந்து பார்வை தெரியணும். மாற்று சிகிச்சை பண்ணணும். பார்வை தெரியணும். அவரால முடிஞ்ச உதவிகளெல்லாம் 4 பேருக்கு அவர் பண்ணணும். அடுத்தது மகிதீன் அண்ணா, உங்கள பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்போ பார்வை போச்சு? எப்போ போயிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2010ல் ஆக்சிடென்ட் ஆனது. ஓ! சரிங்கண்ணா. 2010ல் ஆக்சிடென்ட் ஆகும்போது நமக்கு அப்போ வந்து எனக்கு வந்து ஆம்பளை பையன், ஒரு பையன் முதல் பிள்ளை ஆம்பளை பையன் இருந்தாப்புல. வயசு சரிங்கண்ணா. வந்து அவனுக்கு வந்து 12 வயசுக்குள்ள. சரிங்கண்ணா. 12 வயசுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி, அப்புறம் 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை மாசமா டெலிவரி டயத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது. 2010ல் ஆக்சிடென்ட் ஆனது. சரிங்கண்ணா. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு பார்வைப்படுறது, ஒரு கண் பார்வை போனதுலேருந்து ம். ஒரு கண்ணா இன்னொரு கண் பாதிப்பு ஏற்பட்டது. ம். அந்த பாதிப்பு ஏற்படும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கே இஸ்லாமிய மூலியமோ, எங்கே பள்ளி மூலியமோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி, ம். இந்த பார்வை திரும்ப பெறுறதுக்காண்டியோ ம். அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டமும் முடிஞ்ச அளவுக்கு ஏறி இறங்கி முடிஞ்சு டைப் பண்ணி, ம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25,000 சேர்த்துட்டேன். ம். இன்னும் ஒரு 25,000 சேர்த்தோம்னா எனக்கு ஒரு பார்வையாக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில். ரூ. 25,000 கட்டிட்டாரு. இன்னும் ஒரு ரூ. 25,000 கட்டினா ஒரு பார்வைன்னா கிடைக்குமான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட சுத்திக்கிட்டு இருக்காரு. யார் நம்மளுக்கு உதவி பண்ண இருக்காங்கன்ட்டு ஒரு ஏக்கத்தோட இருக்காரு. கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணா. அடுத்து சொல்லுங்க. அதனால நம்ம இருக்கேன். இந்த மாதிரி இதுன்னா மருதா விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் நம்ம இருக்கிற மாவட்டத்தில் இருந்திருக்கேன். இப்போ வந்து இருக்க ஏரியா வந்து கண் மருத்துவக்காண்டி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மருதா அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு கண் சிகிச்சைக்காண்டி ம். 25,000 கட்டினோம்னா ஒரு பார்வை கிடைக்கும்னு இருக்காங்க. சரி. அதனால நம்ம என்ன சந்திக்க வந்தேன். அவர் மூலியமா நமக்கு உங்க மூலியமா ஏதாவது உதவி கிடைச்சுன்னா எனக்கு ஒரு பார்வை கிடைக்கும் நம்பிக்கையில்
நாடி வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த 25,000 ரூபாய் கண்டிப்பா நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ம். கண்டிப்பா உங்களுக்கு மாற்று சிகிச்சை வெகு விரைவில் நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பார்வை வரணும். உங்க ம். குடும்பத்த நீங்க நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. சரி. ரொம்ப நன்றி. நம்ம மகிதீன் அண்ணனுக்கு நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க உலகை வெல்லவா படத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. கண்டிப்பா மகிதீன் அண்ணனுக்கு இன்னும் ஒரு 25,000 ரூபாய் குடுங்க. 25,000 ரூபாய் அவர் மாற்று சிகிச்சை கட்டிட்டாரு. இன்னும் ஒரு 25,000 ரூபாய் குடுத்தா 50,000 ரூபாய் ரவுண்ட் பண்ணி அவரு ஹாஸ்பிட்டல்ல குடுத்துருவாரு. அந்த 50,000 கட்டி முடிச்ச பிறகு அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க. மாற்று சிகிச்சை பண்ண பிறகு கண்டிப்பா அவருக்கு பார்வை வரணும். அவருடைய குடும்பத்த அவர் நல்லபடியா பார்த்துக்கணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. என்னுடைய செல் நம்பர் வந்து இந்த வீடியோல போடுறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நம்ம மகிதீன் அண்ணனுக்கு உதவி செய்யுங்க. அவருக்கு உடனடியா மாற்று சிகிச்சை பண்ணுவோம். மீதி எல்லாமே கடவுள் பார்த்துக்குவான். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 இளைஞர்களுக்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். அந்த படத்துல வர வருமானத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ண முடியுமோ பண்ணலாம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்திரன். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி.